உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நமது நிலம் நமதே மற்றும் கொங்கு இளைஞர் பேரவை தமிழ்நாடு போன்ற அமைப்பின் நிறுவன தலைவர் திரு குமர ரவிக்குமார் அவர்களோடு தொடர்ந்து கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். அவர்களோடு இன்று இந்த கொங்கு இளைஞர் பேரவை தமிழ்நாடு மற்றும் நமது நிலம் நமதே இந்த இரு அமைப்புகளும் எதனால், எதற்காக, எப்போது தோற்றுவிக்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றி தான் கேட்க போகிறோம். அதில் இந்த கொங்கு இளைஞர் பேரவை தமிழ்நாடு வித்தியாசமான தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுப்பது போன்ற ஒரு பொது உடைமை சித்தாந்தத்தோடு அந்த கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து சமூகத்துக்குமான ஒரு அமைப்பாக, பெருவாரியாக உழைக்கும் வேளாண்குடி இளைஞர்களுக்கான ஒரு நெறிப்படுத்தும் அமைப்பாக அந்த அமைப்பு இருந்ததாக கேள்விப்பட்டிருக்கோம். அது போக விடுதலை புலிகளின் அமைப்புள் என்ன ஒரு சின்னத்தை அவர்கள் பயன்படுத்தினார்களோ அதே சின்னத்தை இவருடைய கொடியிலும் பயன்படுத்தி இருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த அமைப்பின் தொடர்ச்சிக்கான நோக்கங்களை பற்றியும் மற்ற விடயங்களை பற்றி தான் இப்போது கலந்துரையாட இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். நான் முன்பே குறிப்பிட்டதை போல கொங்கு இளைஞர் பேரவை தமிழ்நாடு என்ற அமைப்பு எப்போது, எதற்காக நிறுவனீர்கள், அதை பற்றி உங்கள் அனுபவங்களை எங்களிடம் பகிர்ந்துக்குமாறு கேட்டுக்கிறோம். நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இளைஞர் அமைப்பில் இருந்தேன். பொது உடைமை சித்தாந்தம். பொது உடைமை சித்தாந்தத்தில் தான் எங்கள் குடும்பமே அதில் தான் இருந்தது. அதில் நான் கட்சி உறுப்பினர் ஆகலை. டைஃபின்னு சொல்லுவாங்க, இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தில் நான் உறுப்பினராக இருந்தேன். 87, 88 சோவியத்தில் ரஷ்யாவில் அந்த சோவியத் வீழ்ச்சிக்கு பின்னாடி எங்களுக்கெல்லாம் ஒரு பொய்யான தோற்றத்தை கட்சி நமக்கு சொல்லியிருக்குங்கிற மாதிரி ஒரு வெறுப்பு இருந்தது. அதோடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கட்சியினுடைய தொடர்பிலிருந்து விலகிட்டோம். அதுக்கப்புறம் எந்த இயக்கங்களுக்கும் போகாமல் நான் விவசாயத்தை மட்டும் மேற்கொண்டுட்டு இருந்தேன். 92 காலகட்டத்தில் நான் 83 ஜூலை கலவரத்திலேருந்தே ஈழப்பிரச்சனையினால் ஈர்க்கப்பட்டு அதில் கவனம் செலுத்தி நாம் செயல்பட்டுருந்தோம். சிபிஎம்மில் வேலை செஞ்சுருந்தா கூட ஈழப்பிரச்சனையை பொறுத்தளவுக்கு தேர்தல் காலங்களில் சிபிஎம்க்கு நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. ஆமாம், சிபிஎம்முக்கு பணியாற்றுவேன். சாதாரணமாக கட்சி தொடர்பில் இருப்பேன். கட்சி அலுவலகத்துக்கு போவேன், அதனுடைய தொடர்பு இருப்பேன். என்னுடைய சித்தப்பா கட்சியினுடைய உறுப்பினராக இருந்தார், ஒரு மூத்த உறுப்பினராக இருந்தார். என்னுடைய சொந்த சித்தப்பா. அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கும். மற்றபடி கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட பொறுப்பெல்லாம் என்கிட்ட எதுவும் இல்லை. நான் உறுப்பினரே இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சியில் அவ்வளோ சீக்கிரமாக உறுப்பினராக சேர்த்த மாட்டாங்க. ஆமாம், பரீட்சாத்து உறுப்பினர்னு 2 ஆண்டுகள் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கட்சி உறுப்பினராக்குவாங்க. என்னை பரீட்சாத்து உறுப்பினராக கூட வச்சிருக்கல இளைஞர். அப்படியெல்லாம் ஒரு கட்டமைப்பு கம்யூனிஸ்டில் இருக்குங்கிறதே நீங்கள் சொல்லி எங்களுக்கு தெரியும். இருந்தது, இப்போ இருக்குதான்னு தெரியல. ஏன்னா அதை விட்டு 35 ஆண்டுகள் ஆகிப்போச்சு. அந்த காலகட்டத்தில் என்னுடைய வழிகாட்டிகளாக இருந்தவங்க எல்லாமே கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க தான். தோழர் SM பத்ரன், நசீர், SM மாரப்பன், AM கௌஸ், AM காதர், இவங்க எல்லாமே என்னுடைய வழிகாட்டுதலாக சொல்லலாம். என்னுடைய இன்றைய போராட்ட காலத்துக்கு என்னுடைய செயல்களுக்கெல்லாம் அவங்களுடைய அறிவுறுத்தல் அல்லது வழிகாட்டுதலாம் இன்னும் எனக்கு பசுமையாக இருக்குது. ஒரு ஒழுங்கான கொங்கு பகுதியில் கம்யூனிஸ்ட் பொது உடைமை சித்தாந்தம் அந்த அளவுக்கு வேரூன்றி இருந்ததுங்களா? இல்லை, சத்தியமங்கலத்தில் இருந்தது. அதுக்கு எங்கள் குடும்பமெல்லாம் கூட ஒரு காரணம் நினைக்கலாம். முழுமையாக கட்சியில் செஞ்சாங்க, அப்பா சித்தப்பாலாம் இருந்தாங்க. அதனால் இந்த பகுதியில் ஒரு ஒரு வலுவான தளமாக தான் இருந்தது. அப்புறம் காலப்போக்கில் அது எதனால் அதை கேட்டேனாங்க ஐயா, இப்போ கோவை போன்ற பகுதிகளில் பஞ்சாலைகள் இயங்குது. அந்த பஞ்சாலைகளை ஒட்டி KV ராமசாமி, NG ராமசாமி போன்ற போராளிகள் உருவானதாக சொல்லுவாங்க. அவங்க பின்னாளில் ஆங்கிலேயர்களை எதிர்த்தும் பல கிளர்ச்சிகளை செய்ததாக சொல்லுவாங்க. சத்தியமங்கலம் போன்ற பகுதிகளில் அந்த நாட்களில் பெரிய தொழிற்சாலைகள் இல்லை. இருந்தாலும் அந்த இடங்கள்லையும் பொது உடைமை சித்தாந்தம் வேரூன்றி ஒரு விவசாய பகுதிகளுக்கும் வந்துதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுக்காக அதில் ஒரு நீங்கள் தொழிற்சங்கமாக இல்லை, தொழிற்சங்கம் தான் நீங்கள் சொல்கிறது கோயம்புத்தூர் தான். அதை ஒட்டி திருப்பூருக்கு வந்தது. சத்தியமங்கலத்தை பொறுத்தளவுக்கு எந்த தொழிலும் இல்லை, தொழிற்சங்கமாக வரல. சித்தாந்தத்தால் ஈர்க்கப்பட்டவர்கள் இருந்தார்கள், கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தால் ஈர்க்கப்பட்டவர்கள் இருந்தார்கள். அதில் கூட இப்போ சாமா குப்புசாமி எல்லாம் திராவிடர் கழகத்தில் இருந்தவங்க. எங்கள் சித்தப்பா உட்பட ஆரம்ப காலத்தில் அவங்களுடைய பள்ளி பருவம் அந்த மாதிரி நாட்களில் திராவிடர் கழகத்தில் தான் அவங்க தொடர்பில் இருந்தவங்க. நீதி கட்சி அல்லது திராவிடர் கழகத்தில் அது கதைக்காகாது அப்படிங்கிறதுனால உண்மையாகவே பறந்துபட்ட மக்களுக்கு பொது உடைமை சித்தாந்தம் தான் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கட்சியில் இணைகிறாங்க. அவங்க பாடுபட்ட காலமெல்லாம் ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சி. அதுக்கப்புறம் பின்னால் தான் கட்சி ரெண்டாக உடையது அந்த மாதிரி இருக்குது. சித்தாந்த ரீதியாக அவங்கெல்லாம் வளர்க்கெடுக்கப்பட்டாங்க. ஆமாம், வெறும் தொழிற்சங்கத்துக்காக கூலி உயர்வு அல்லது சலுகைகளுக்காக போய் அவங்க அந்த இதில் இணைஞ்சவங்கள சித்தாந்த ரீதியாக இணைக்கப்பட்டவர்கள். ஆனால் அவங்க
மாவோயிஸ்ட் அல்லது அந்த எம்எல்னு சொல்ல பக்கம் போகல. அவங்க கட்சியை ஏற்றுட்டு கட்சி சித்தாந்தத்தில் ஜனநாயகம் ஆயுதம் ஏந்தாமல் அந்த பக்கமே பார்க்கல. ஜனநாயக ரீதியாக தான் போனாங்க அவங்க. அதில் தான் அவங்க தொடர்ந்து இயங்கினாங்க. அதில் சத்தியமங்கலம் பகுதியிலேருந்து யாரும் மாவோயிஸ்ட்டுக்கு போகலை. புரியுது. மலை பிரதேசங்களை ஒட்டி இருந்தாலும் அதுக்குள்ளே போகலை. இல்லை, அவங்க தான் இந்த மட்டுப்படுத்தப்பட்ட ஜனநாயகமாவது இருக்கணுங்கிறத அவங்க உறுதிப்படுத்தினாங்க. புரியுதுங்க. அதிலிருந்து உங்களுடைய எண்ணம் எப்படி இந்த கொங்கு இளைஞர் பேரவை பக்கம் திரும்பிச்சு? எப்படி அந்த நோக்கம் எங்கிருந்து உருவாச்சு? இல்லை, நோக்கம் என்னென்னா அதுதான், கட்சி தான். ஒழுங்கு, போராடக்கூடிய தன்மை, நேர்மை, அதெல்லாம் உறுதியாக இருக்கிறது வந்து எனக்கு கட்சியும் என்னுடைய வழிகாட்டுதல் தான். நான் சொன்னவங்கெல்லாம் தான் வந்து காரணமாக இருந்தாங்க. புரியுது. கட்சியை எனக்கு ஏமாற்றம் அடித்ததுனால நாங்கள் அதுலேருந்து கொஞ்சம் பேர் வெளியே வந்து போயிட்டோம். வேறு எந்த கட்சியும் வந்து நாங்கள் சேர்றதுக்கு தகுதியான கட்சியாக நாங்கள் நினைக்கல. அதனால் விவசாயத்தை மட்டும் பார்த்துட்டு இயக்கங்கள் எதுவும் இல்லாத அப்படியே இருந்துகிட்டு இருந்தோம். 92 வாக்கில் வந்து விவசாயம் பண்ணக்கூடிய இளைஞர்கள் வந்து சத்தியமங்கலத்துக்குள்ளே வரும்போது ஊருக்குள்ளே இருந்த இளைஞர்களால் தாக்கப்பட்டாங்க. சமூக மோதலாக இருந்ததுங்களா இல்லை தொழில்முறை மோதலாக இருந்ததுங்களா? பொதுவாகவே இவங்களுக்கு என்னென்னா, இங்கே இருந்தவங்க வந்து சமூகமாகவும் ஒருங்கிணைஞ்சிருந்தாங்க. சரிங்க. ஊருக்குள்ளே சத்திய நகருக்குள்ளே இருந்தவங்க. அப்புறம் அவங்க பல்வேறு சமூகங்கள் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பிணைப்பு இருந்தது. புரியுதுங்க. வெளியே ரூரல் பகுதின்னு சொல்லக்கூடிய ஊரக பகுதியிலேருந்து வந்தவங்க எல்லாமே விவசாயிகளாக இருந்தாங்க. அதில் பெரும்பகுதி வந்து கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்களாக இருந்தாங்க. இப்போ அவங்க தொடர்ந்து தாக்கப்பட்டாங்க. புரியுதுங்க. அப்போ அந்த இளைஞர்கள் வந்து ஏதோ ஒரு அடிப்படையில் என்கிட்ட வந்து கேட்டாங்க, ஆனால் இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாத இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் உங்களை பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எங்களுக்கு ஒரு அமைப்பு எப்படி துவக்கிறது? நாங்கள் அதுக்கான ஆலோசனைக்காகத்தான் நான் வந்தேன். நான் இந்த அமைப்புக்கு எந்த விதத்துலையும் எனக்கு தொடர்பில் கொங்கு இளைஞர் பேரவைக்கு. அதில் ஒரு 15-16 இளைஞர்கள் வந்தாங்க. அவங்கள உட்கார வச்சு ஒரு அமைப்புனா எப்படி இருக்கும்னு நான் கட்சியில் கற்றுட்டதை இங்கே அவங்ககிட்ட காட்டினேன். எங்களுக்கெல்லாம் வந்து கட்சி கட்டுறதுல வந்து சாமா குப்புசாமின்னு ஒரு தோழர் இருந்தார். அவர் வந்து எங்களுக்கு ஒரு அறிவு சுரங்கம், நடமாடும் நூலகம். அவர் எந்த சந்தேகம் குறித்து கேட்டாலும் சொல்லுவார். நிறையா படித்து, அவர் எத்தனை பேர் சத்தியமங்கலத்தில் நினைவில் வச்சுருக்காங்கன்னு தெரியல. அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகியும் கூட. அவர் பொது உடைமை சித்தாந்தவாதிங்களா இல்லை காங்கிரஸ் பெரிய கதை சார்? இல்லை, காங்கிரஸுக்கு போகல. அவர் வந்து சுதந்திர போராட்டத்தில் கலந்துருக்கிறாரு. கோவா சுதந்திர போராட்டத்தில் போய் கலந்துருக்கிறாரு. அவருக்கு வந்து அந்த கோவா மொத்தத்தில் சுதந்திர போராளிக்கான அந்த ஓய்வூதியம் கூட வந்துட்டு இருந்தது. புரியுது. ஆனால் அவர் பொது உடைமை கட்சியில் தான் இருந்தார். சித்தாந்தவாதி. அவர் கட்சிக்குள்ளே வகுப்பெடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் இருந்தார். அதனால் அவரெல்லாம் வந்து எங்களுக்கு வழிகாட்டி தான். அதெல்லாம் வந்து எனக்குள்ளே இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அச்சப்படக்கூடாது, நேர்மையாக இருக்கணும், சரின்னு தெரிஞ்சிட்டா உயிரே போனாலும் சரி அதில் உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கற்றுக் கொடுத்தது தான். அப்போ இந்த இளைஞர்களுக்கு நான் வந்து அதை பற்றி பேசி இது பண்ணும்போது அந்த இளைஞர்கள் ஒரு கோரிக்கை வச்சாங்க, ஆனால் ஒரு ஓராண்டுக்காவது வந்து நீங்கள் எங்கள் கூட பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இந்த இயக்கத்தை வந்து சத்தியமங்கல அளவில் கட்டமைச்சு அது அப்படியே வளர்ந்தது. அப்புறம் அதில் வந்து சாதி மதம் பார்க்காம எல்லாரும் இணைஞ்சு இளைஞர்களை ஒரு ஒழுக்கம், கட்டுப்பாடு, எல்லா சமூகத்தோரும் அதில் இருந்தாங்க. ஆமாம், இருந்தாங்க. இன்றைக்கும் இருக்காங்க. இது என்ன ஒரு நகைச்சுவைனா, யார் இந்த இளைஞர்களை தாக்கினார்களோ பின்னால் அவர்களே வந்து எங்களோட இணைந்தார்கள். என்னங்க ஐயா குறிப்பிடுறீங்க? ஆமாம், என்னென்னா அவங்களுக்கும் தெரியல, அறியாமையில் தான் பண்ணாங்க. ஒன்றும் பெரிய திட்டமிட்டதெல்லாம் கிடையாது. என்னவோ வந்து வரா, இவனை அடித்தா கேட்கறது காலையில் இல்லை, ரோட்டில் போகிற நாய் கல்லெடுத்து அடிக்கிறான், ஏன் அடிக்கிறான், பிரச்சனை இல்லாக்கிறதுனால அடிக்கிறான். அந்த மாதிரி இவன் வர்றான். பீட்டாங்கிற அமைப்பு வந்துருதுங்க. விவசாயிகள் தான் எளிய இறை. இப்போ ஒழிக்கப்பட வேண்டிய அமைப்பு பீட்டா. இப்போவும் எளிய இறை விவசாயிகள் தான் இன்னைக்கும். இல்லை, பீட்டா கிட்ட திருநாய்களை பூரா பிடிச்சி கொடுத்துடலாம், அவங்க வளர்த்துட்டோம். சரி, இதில் என்னென்னா அப்போ வந்து அவங்களோட பயணிக்கும் போது ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா, என்னாலே அந்த அமைப்புலேருந்து வெளியேற முடியல, அவங்களாலேயும் என்னை விட முடியல. அப்படிங்கும்போது தொடர்ந்து அதை இப்படியே இந்த 3 மாவட்டங்களில் அங்கங்கே அமைப்பு கட்டி அதை அப்படியே 3 மாவட்டம்னா ஈரோடு, திருப்பூர், கோவை 3 மாவட்டங்களையும் அமைப்பாங்கள். இன்று வரை நம்ம எல்லாருக்குமே கொங்கு இளைஞர் பேரவைனா தெரிந்தவர் திரு தனியரசு அவர்கள். ஆனால் அவருடைய இயற்பெயரோடு தான் நீங்கள் குறிப்பிடுவீங்க. திரு தனியரசு அவர்கள் உங்களோடு எப்போது வந்தாருங்க? எப்படி வந்தார்? ஏன் வெளியேறினார்? அமைப்பு ஏற்பட்ட 2 ஆண்டுகளே அவர் நமக்கு தொடர்பில் வந்துட்டார். ஆரம்ப காலத்தில் 94 அவர் வந்துட்டார். எனக்கு 94 அல்லது 95 வந்துட்டார். 2000 வரைக்கும் நம்ம கூட தான் பயணித்தார். திருப்பூரில் பொறுப்பில் இருந்தார். ஒரு 20 இடங்களில் இருந்த இப்போ திருப்பூரில் அவர் பொறுப்பில் இருந்தார். திருப்பூர் மையம்னு சொல்லிட்டு அது திருப்பூர் நகருக்குள்ளே இருந்த அமைப்புக்கு அவர் பொறுப்பில் இருந்தார், தலைவராக இருந்தார். அதுதான் அவருடைய பணியாக இருந்தது. ஒட்டுமொத்த அமைப்புக்கு அவரில் எந்த பொறுப்பும் இல்லை. அப்புறம் 2000 வந்து அவர் அமைப்புலேருந்து வெளியேறினார்.
வெளியேறினார், வெளியேற்றப்பட்டார், எப்படி கொடிய வடிவமைப்புல ஆமாம் 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 குடி வடிவமைப்பில் அவர் இல்லை, இந்த சின்னத்தை வடிவமைச்சதால் அவருக்கு பெரும்பங்குண்டு. இன்னும் சொல்ல போனால் நமக்கு ஒரு சின்னம் வேணும்னு அப்படின்னு கேட்டப்போ புலிகளுடைய அந்த இதில் இருந்து துப்பாக்கிக்கு பதிலாக 2 வாழை போட்டு கொண்டு வந்து அதே மாதிரி ஒரு சின்னத்தை அவர் தான் கொடுத்தாரு. அன்று அவருக்கு பேர் வந்து பெரியசாமி. ஆமாம். அதுக்கப்புறம் அதில் அந்த வாழை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே வச்சுட்டோம். இந்த சின்னம் வடிவமைத்தில் அவருடைய பங்கு முழு பங்குன்னு வாழும் இல்லாமல் அப்படியே அந்த புலிகள் என்னென்னா, நீங்கள் வந்து அமைப்பில் இருந்தால் கூட பெரும்பான்மையோர் வந்து நம்ம கருத்தை ஒத்து தான் இருந்தாங்க. நீங்கள் வரலாற்றில் வந்து முதல் நூற்றாண்டில் இருந்த கரிகாலன், 10ஆம் நூற்றாண்டில் இருந்த ராஜராஜ சோழன், அதுக்கப்புறம் 20ஆம் நூற்றாண்டில் வந்து வேலுப்பிள்ளை பிரபாகரன். தமிழ் 3 ஆளுமைகளை தான் குறிப்பிட முடியும். வேறு தமிழுக்கு தலைவனாக யாரையுமே சொல்ல முடியாது. அவங்க 3 பேர் தான். 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அபூர்வமாக வந்த பிரபாகரனும் விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான். நான் அதெல்லாம் சொல்ல வரல. அவர் இயக்க ரீதியாக தவறுகள் செய்திருக்கலாம். நான் அதுக்கெல்லாம் வந்து விவாதத்துக்கெல்லாம் நான் வரல. ஆனால் தமிழினத்துடைய அடையாளம் என்று காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு வருங்காலத்தில் கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்று இறக்கும் தருவாயிலும் கொள்கையை விடலை. அந்த இல்லை பேசலாம், நீண்ட நேரம் பேசலாம் பிரபாகரனை பற்றி பேசும்போது. அதான் தமிழர் வரலாற்றில் 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 1ஆம் நூற்றாண்டில் கரிகாலன், 10ஆம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழன், 20ஆம் நூற்றாண்டில் வேலுப்பிள்ளை பிரபாகரன். அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒப்பிடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆமாம், அந்த மாதிரி. அதனால் எங்களுக்கு அதன்பால் ஈர்ப்பு இருந்தது. தமிழ் மீது எங்களுக்கு ஒரு அளப்பரிய பற்று. தமிழ் தேசிய. ஆமாம். இல்லை தமிழ் மீது, மொழி மீது, அப்புறம் அதனுடைய தொடர்ச்சியாக தமிழ் தேசியத்தின் மீதும் தேசியனத்தின் மீதும் எங்களுக்கு பற்றுண்டு. அதுவும் அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் எங்களுடைய ஊர்திகளுக்கு எல்லாமே வந்து தமிழன்கள் தான் போட்டுட்ருப்போம். அது மட்டும் இல்லை, எங்கள் நிகழ்வுகளில் வந்து பிறமொழி சொற்களை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது ஒரு விதியாகவே வச்சுருந்தோம். அது ஒரு பெரிய போராட்டம் தான். ஒழுங்கு நடவடிக்கையோடு சேர்த்து தமிழுக்கான அதுக்கு தகுதியான மொழியாக நாங்கள் தமிழை கருதுகிறோம். வெறும் தாய்மொழி பற்று அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரல. தமிழ் மொழிக்குன்னு பற்று இருக்குது. தமிழ் தான் மூத்த மொழி. உலகினுடைய அனைத்து மொழிகளும் மூத்த மொழி. தமிழ் தான் வந்து பண்பாட்டுகளில் முதல் தமிழ் சமுதாயம். சிந்து சமவெளி நாகரிகம் தமிழ் நாகரிகம் தான். அதை நாம் உறுதிப்படுத்த முடியும். அதுக்கு தடைகள் இருக்குது. அதனால் அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து புலிகளை ஆதரித்தோம். வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய செயல்கள், தமிழர்களுக்கு ஒரு நாடு வேணும், அது வந்து இந்திய சூழலில் அது சாத்தியம் இல்லை. புரியுதுங்க. அதுக்கான தேவையும் இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் அமைப்பு ஒரு குறுக்கீட்டு கேள்விங்க. நீங்கள் அமைப்பு கட்டிய போது அப்போது புலிகள் வந்து மேலோங்கி இருந்த காலம். அப்போ உங்களுக்கும் புலிகளுக்குமான தொடர்பு, இந்த அமைப்புக்கும் கொங்கு இளைஞர் பேரவை தமிழ்நாடு என்ற அமைப்புக்கும் புலிகளுக்குமான தொடர்பு எதுவும் இருந்ததுங்களா அன்றைய காலகட்டத்துக்கு? புலிகளுக்கும் எங்களுக்குமான நேரடி தொடர்பு எதுவுமே இல்லை. அவங்க வந்து அப்போ 83 காலகட்டத்தில் வந்து 4-5 பிரிவுகளாக தான் இருந்தாங்க. புலிகள், டெலோ, இபிஆர்எல்எஃப், பிளாட், இப்படி ஒரு 5-6 அமைப்புகள். எனக்கு இன்னும் 2 ஹீரோஸ்னு ஒரு அமைப்பு இருந்தது. இப்படி நாங்கள் வந்து ஸ்ரீ சபாரத்னம்னு சொல்லிட்டு ஒருத்தர் தலைமையிலான அமைப்பு கூட தான் நாங்கள் தொடர்பில் இருந்தோம். நான் அவங்களோட வந்து அவங்க புகைப்பட கண்காட்சி மற்றதெல்லாம் நடத்தும்போது சக்தியில் வந்து இருந்தப்போ அவங்களோட மாதக்கணக்கில் இருந்திருக்கிறேன். நான் வீட்டுக்கு கூட போகாத அவங்களோட பயணிச்சிருக்கிறேன். யாராவது ஒருத்தர் தெரியணும் போது ஈழத்திலிருந்து வந்தவங்க ஒரு போராளி குழுக்கள்ங்கிறவங்கள அவங்களோட இருந்தோம். அப்போ அந்த சகோதர யுத்தத்தில் அந்த இயக்கங்கள்லாம் வந்து அழிக்கப்பட்டு விட்டது. அது குறித்து எனக்கு வருத்தம் உண்டு. புலிகள் மீது எனக்கு வருத்தம் உண்டு. அதை நம்ம உள்ளே போக விரும்பலை. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஈழ போராளிகள், ஈழ மக்களுக்கான அமைப்பு அப்படிங்கிறது வந்து புலிகள் தான். தமிழர்களுக்கான தலைவர் என்பது வேலுப்பிள்ளை. நிச்சயமா. உங்களோட இந்த அமைப்பின் இந்த சின்னத்தை நாங்கள் பயன்படுத்திக்கலாமான்னு உங்ககிட்ட திரு சீமான், இன்றைய சீமான் அவர்கள் நடத்தும் இந்த நாம் தமிழர் கட்சி சார்ந்தவர்கள் உங்கள்கிட்ட அணுகி ஒப்புதல் ஏதாவது கேட்டாங்க. அவன் வந்து கேட்டாங்க. எனக்கு ஒரு பேர் தங்கத்துறைன்னு நினைக்கிறேன். அவர் தான் என்னை தொடர்பு கொண்டு கேட்டார். இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி சீமான் என்றார். அவரும் ஈழத்தரமாக தான் அவர் போயிட்டு இருந்தார். அப்போ அவருடைய ஆரம்ப காலத்தில் நாம் தமிழர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு பற்றாளராக ஆமாம் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. அவர் ஒரு அரசியல் கட்சி துவங்குறாரு, இதுக்கு பயன்படுத்துகிற மாதிரிட்டு தாராளமாக பயன்படுத்திக்கிட்டு, நாங்கள் வந்து அரசியல் கட்சியாக இதை மாற்ற போகிறதில்ல, அதனால் அதுக்கான தேவையில் தாராளமாக பயன்படுத்திக்கிட்டோம்னு நாங்கள் சொல்லிட்டோம். அந்த சுபமுத்துக்குமாருக்கும் உங்களுக்குமான தொடர்பு இருக்குன்னு தெரியும், ஆனால் அது எத்தகையது? இல்லை, சுபமுத்துக்குமாரை நாம் தமிழரை பற்றி பேசும்போது இல்லை சுபமுத்துக்குமாரை பொறுத்தளவுக்கு என்னென்னா தொடர்பு இல்லை. அது ஒரு விதமான நெருடலான ஒரு சிக்கல் தான். அது
கோபியில் எங்கள் உறுப்பினர் ஒருத்தருக்கு, கோபி செட்டிப்பாளையத்தில் எங்கள் உறுப்பினருக்கு ஒருத்தருக்கு தோட்டத்து பிரச்சனை. அவர் யாரையும் அணுகிட்டு இருந்திருக்காரு. நம்ம அமைப்பையும் அணுகி பேசிகிட்டு இருக்கும்போது பேச்சுவார்த்தையில் நாங்கள் முடிச்சுக்குவோன்னு சொல்லும்போது சுபமுத்துக்குமார் தலைமையில் இருந்த அந்த தமிழர் மீட்பு படையில் புதுக்கோட்டை மணிகண்டன், ஜெயபிரகாஷ், இன்னொருத்தர் இனியன், எனக்கு அது பேர் இன்னொருத்தர் பேர் டக்குன்னு வரமாட்டேன், ஒரு 4-5 பேர் வந்து அவங்க வந்து இவங்களை அணுகியிருக்காங்க. அந்த பிரச்சனையை வந்து அவங்க பேச முயற்சி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து உள்ளூர் அரசியல்வாதிகளுக்கும் இவங்களுக்குமான ஒரு மோதல் நடந்திருக்குது. அப்போது இவங்க உள்ளே வந்ததுக்கு நான் தான் காரணம்னு அவங்க தவறாக நினச்சிட்டு அந்த ஒரு பொய்யான வழக்கை போட்டு, அதில் 2 கட்சியிலும் கூட்டு, திமுக அண்ணா திமுகவும் 2 கூட்டு சேர்ந்து ஒரு பொய் வழக்கு போட்டு எங்களை கைது பண்ணி கொண்டு போய் ஒரு 65 நாள் சிறையில் வச்சாங்க. நீண்ட சிறை அது. அப்போ வந்து அந்த வழக்கில் என்னோடு வந்தவங்க தான் இவங்க அந்த தமிழர் மீட்பு படை. அதில் முத்துக்குமாரும் வந்திருந்தார். முத்துக்குமாரும் என்னோட சிறையில் தான் இருந்தார், கோவை சிறையில் இருந்தார். பழகிறதுக்கு ஒரு நல்ல இனிய நண்பர், இளைஞர். அவர்கிட்ட ஒரு சுறுசுறுப்பும் வேகம் இருந்தது. அவர் வந்து ஈழத்துக்கு போய் பயிற்சி அடைஞ்சிட்டு வந்தால் சொன்னார். புலிகளுக்கு மருந்தெல்லாம் தான் அனுப்பி வச்சதா சொன்னார். இதெல்லாம் அவர் சொல்ல கேள்வி தான். மற்றபடி இயக்க ரீதியாக எங்களுக்கு அவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் அவங்க சொன்னது என்னென்னா, நான் 2 முறை வந்து வீரப்பனை சந்தித்தப்போ அவங்க வீரப்பன் கூட இருந்திருக்காங்க, நான் பார்க்கல. வேறொரு இடத்துல அவங்க இருந்திருக்காங்க. வீரப்பன் வந்து என்கிட்ட கேட்டது வந்து, எனக்கு கொஞ்சம் இளைஞர்கள் அனுப்ப முடியுமா, நான் ஒரு அமைப்பு கட்டுறேன், எனக்கு தமிழுக்காக ஒரு அமைப்பு கட்டுற இளைஞர்கள் அனுப்ப முடியுமான்னு கேட்டார். இல்லைன்னா அது சாத்தியமே இல்லை, எங்கள் இளைஞர்கள் வேறு, உங்களோட சேர்ந்து பணியாற்றக்கூடிய அளவுக்கு, பயணிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க பொருத்தமான, எங்கள் நோக்கம் அது இல்லை. அதே போல் அந்த மாதிரியான பயிற்சி, அந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் நாங்கள் போகலை. இது ஒரு பொதுவான அமைப்பு, எந்த சட்டச்சிக்கலும் இல்லாத இதனுடைய நடவடிக்கை எல்லாமே இருக்கும். ஆனால் இதுவே வந்து நிறைய பேர்த்து எரிச்சலும் கோபமும் படுத்தி இருக்குது, அது வேறு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுத்தான். ஆனால் நான் 2 முறை சந்தித்தப்பவும் வீரப்பணம் கூட இவங்க இல்லை, எனக்கு கண்ணுக்கு தட்டுப்படல. பின்னால் சொன்னாங்க, நீங்கள் அவர் வந்து சந்திக்கும் போது நாங்கள் அவர் கூட தான் இருந்தோம், அந்த நாட்கள் நாங்கள் வேறு இடத்துல இருந்தோம், அவர் யாரை சந்திக்கும் போது நாங்கள் முகம் காட்ட மாட்டோங்கிறத அவங்க சொன்னாங்க. அப்போ அவங்க இருந்திருக்காங்க. அவங்க உங்களை பார்த்துருக்காங்க? அவங்க பார்த்துருக்காங்க, நான் பார்க்கல, எனக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனால் வீரப்பனுக்கு இந்த யோசனையை சொன்னது கூட இவங்களா இருக்கலாம். நீங்கள் ரவிக்குமாரை கூப்பிட்டு பேசி கொஞ்சம் இளைஞர்களை இந்த பகுதிக்குள்ளே திரட்டலாம், நம்ம கூட நிறையா ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இருந்த காலகட்டம் அது. அதனால் அவங்க அதுக்கான முயற்சி. காலகட்ட கொங்கு இளைஞர் பேரவை தமிழ்நாடை பற்றி நான் சத்தியமங்கலத்தில் கல்லூரியில் படிக்கும்போது சொல்லுவாங்க. அப்போ இங்கெல்லாம் ஒரு அமைப்பு இருந்தது, கொங்கு அமைப்பு. அது அனைவருக்குமான அமைப்பாக இருந்தது. அந்த அமைப்பின் இளைஞர்களுடைய அந்த சீருடையோடு அணிவகுத்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போவாங்க. அதை பார்த்தாலே அச்சமூற்ற வகையில் இருக்கும், எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்குன்னு சொல்லுவாங்க. அது எப்படி அந்த சிந்தனை உங்களுக்கு வந்ததுங்க? இல்லை, அதான் எனக்கு எல்லாமே வந்து பொது உடைமை சித்தாந்தத்திலேருந்து வந்தது தான். என்னுடைய குருநாதர்களும் கட்சியும் கற்றுக் கொடுத்தது. அன்னைக்கு அப்படி இருந்தது, இன்னைக்கு அப்படி இருக்குதான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு தான் காதல் திருமணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸாக மாறிடுச்சு. ஆமாம், அதெல்லாம் மாதிரி பிழைப்புவாதமாக மாறிடுச்சு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சியும் பிழைப்புவாதமாக மாறிடுச்சு. இன்னும் தோழர்கள்லாம் தொடர்பில் தான் இருக்காங்க, நல்லது கெட்டதுக்கு வர்றது போகிறதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது ரொம்ப உள்ளே போக வேண்டாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் எனக்கு நிறைய கட்சி கற்றுக் கொடுத்தது. அதை நான் எல்லா இடங்களையும் பயன்படுத்துகிறேன், இன்றைக்கும் பயன்படுத்துகிறேன். போராட்ட களங்களுக்கு போகும்போது அச்சமில்லாத பேசுகிறேன்னு சொன்னால் என்னுடைய மரபணு ரீதியான குணமும் உண்டு. எங்கள் அப்பா வந்து ஒரு போராளி, அவர் எதை கண்டு அச்சப்பட மாட்டார்னு எல்லாருமே சொல்லுவாங்க. பயம்ங்கிறது அவர்கிட்ட கிடையாது. அது ஒன்று. இதை தாண்டி எனக்கு இதுக்கு பயிற்சி கொடுத்ததில் கட்சி உண்டு. கட்சியினுடைய போராட்டங்கள்லாம் இளைஞராக கலந்துருக்கிறேன். அதுதான் இங்கே ஒரு கேள்வி. எந்த மாதிரியான அந்த சுய ஒழுக்க கட்டுப்பாடுகள் உங்கள் அமைப்பில் இருந்தது? நீங்கள் கொண்டு வரணும்னு நினச்சி கொண்டு வர முடியாமல் போன சில கொள்கைகள் இல்லை கட்சி கட்டுப்பாடு அப்படின்னு அன்னைக்கு இருந்ததில் வந்து ஒழுக்கம் முதன்மையாக பார்க்கப்பட்டது. குடிப்பழக்கத்தை பொறுத்தளவுக்கு கட்சி அறிவிக்கலையே தவிர குடிப்பழக்கத்தை அதை அனுமதிக்கலை, ஆதரிக்கலை. ரொம்ப உள்ள போய் பேசும்போது உலகளாவிய அளவில் வந்து மது விலக்கு அப்படிங்கிறத வந்து கட்சி ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர குடியை வந்து நியாயப்படுத்துகிற வேலையை கட்சி செய்யலை. புரியுதுங்க. பாலியல் ஒழுக்கக்கேடுகளை கட்சி ஒத்துக்கவே இல்லை. நான் எனக்கு நினைவு தெரிய அப்போ தோழர்கள் சொன்னது வந்து, நான் யாருன்னு பேரை குறிப்பிடலை. இன்றைக்கி வந்து அவங்க திரையுலகத்தில் வந்து ஒரு பெரிய இதாக இருக்காங்க. அவங்க வந்து கட்சியில் பாடல்களாக இருந்திருக்காங்க. எங்கள் ஊருக்கெல்லாம் வந்து இசை கச்சேரி நடத்தியிருக்காங்க. எந்த அமைப்புக்குங்க? கம்யூனிஸ்ட் கட்சியில். பொது. அவங்க அண்ணன் தம்பிங்க 4 பேர். அவங்க வந்து கட்சி பாடல்களாக தான் இருந்திருக்காங்க. கட்சி தோழர் ஒருத்தருடைய பொண்ணை வந்து அவங்களோட இவங்க பாடம் அனுப்புகிறாங்க, ஒரு சிறு பெண்ணை. அதில் வந்து அவங்களுடைய மூத்த சகோதரர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட தவறாக நடந்துக்கிறாரு.
தவறானா அது சின்ன வயசு புள்ள அது கூட உறவு வச்சுக்கிறாரு. அது ஒரு மாதிரி சிக்கலான ஒரு நிலைமை கொண்டு வந்தோன்னே கட்சி கோவிச்சுட்டு அடித்து அவரை கிட்டத்தட்ட மரண அடி அடித்து கொண்டு போய் வீசிடுது. அதோட அவங்க அண்ணன் தம்பி எல்லாருமே கட்சியிலேருந்து வெளியேறிடுறாங்க. வெளியேறி இன்னைக்கு திரையில் மிகப்பெரிய ஜாம்பவான்லாம் இருக்காங்க. அது வேற, அதை நான் சொன்னதுலேருந்து யாருன்னு புரியும். அப்போ கட்சி என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுத்துருக்கு? நடந்த நிகழ்வு ஏன்னா நீங்கள் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் அவங்ககிட்ட திரும்பி சத்தியமங்கலம் பகுதி இல்லை, சத்தியமங்கலம் இல்லை, எந்த பகுதியும் எனக்கு தெரியாது. ஒரு கட்சி தோழருடைய பொண்ணு அதுக்கு ஒரு 15-16 வயசு இருக்கும், நல்லா பாடும், இது இசையில் ஆர்வமாக இருந்தது. அவங்க நம்பி இவங்களோட அனுப்புகிறாங்க. அதில் மூத்தவர் இந்த ஒழுக்கக்கேடான செயலில் செய்ய ஆமாம். என்னென்னா அவர் கற்பழிச்சிட்டா அந்த மாதிரியா இல்லை, அப்படி இல்லை, அந்த பொண்ணு கூட பழகி அது கூட உறவு வச்சுக்கிறார். அதையே கட்சி கடுமையாக பார்த்து அடித்து எடுத்து தூக்கி வீசிடுது. இருவரும் சம்மதித்து இணைவதையே கட்சி அப்போ விரும்பலை, ஒழுக்கக்கேடாக தான் பார்த்தது அது கட்சி. இல்லைங்க, இல்லை அப்படி இருந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இன்னைக்கு பெற்றோர் அனுமதி இல்லாமல் காதலர்கள் யார் வந்தாலும் திருமணம் செய்யக்கூடிய ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸாக மாறி நிற்கிறது. அவங்களுக்கு காங்கிரஸ் போட்டியாக இருந்தது ஒரு காலத்தில். அப்புறம் அவங்க திமுக அதிமுகவோட போட்டி போட ஆரம்பித்தாங்க. அப்புறம் பின்னால் மதிமுக பாஜகவோடலாம் போட்டி போட ஆரம்பித்தோன்னா அவர்களும் அவங்களுடைய தரத்தை உயர்த்தி கொண்டார்கள். மற்ற கட்சிகளுக்கு சமமாக அவருடைய தரத்தை உயர்த்தி கொண்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சுய ஒழுக்கத்தோடு இருந்த பொது உடைமை சித்தாந்தம் இன்னைக்கு கொஞ்சம் தேய்ந்திர சூழலுக்கு தள்ளப்படுது. இல்லை, அது நீர்த்து போச்சு, அவ்வளோதான். பொது உடைமை சித்தாந்தத்துக்கே சம்மந்தமில்லாத கட்சியாக மாறிடுச்சு. அதில் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. வரைக்கும் போராளிகள் இருப்பாங்கல்ல, அதில் பாவம் நல்லா இருக்காங்க, வேறு வழி இல்லாத நடைபெறமாக இருக்காங்க. வேறு எங்கே போக முடியும்? இந்த வயசுலேயும் என்ன இதை குறை சொல்லிட்டு வேறு எங்கே போக முடியும்? எங்கள் நிலைமை தான். வெளியே வந்தால் எங்களுக்கு எந்த அரசியல் அடையாளமும் இல்லை. அந்த மாதிரி நிறையா அந்த மாதிரி நான் எனக்கு மட்டும் இல்லை, நிறைய தமிழக அரசியல் வரலாற்று நிறைய பேர்த்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சியில் பயிற்சி பெற்றையாக இருந்திருக்கு. அதெல்லாம் எந்த சந்தேகம் இல்லை. நீங்கள் பல கட்சிகளில் உண்மையான மக்கள் சேவகனாக ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆரம்ப காலம் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்திருக்கும், அல்லது கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கமாக இருந்திருக்கு. நிச்சயமாக அப்படி இருந்தது. இன்றைக்கி அது வேண்டாம். இன்றைக்கி பேசுகிறதுக்கு இன்றைக்கி காசு சம்பாதிக்கிறதுல போட்டிங்கிற மாதிரி எல்லா கட்சியிலும் மாறிடுச்சு. புரியுதுங்க. அதில் நீங்கள் சிங்கூரில் டாட்டாவுக்காக போராடும் போதே கட்சி என்ன நிலைப்பாட்டு எடுத்துன்னு பாருங்கள். ஒரு முதலாளித்துவத்தை எதிர்த்து உருவான ஒரு கட்சி, நடந்துட்டு இருந்த ஒரு கட்சி, டாட்டாங்கிற ஒரு முதலாளிக்காக பலரை சுட்டுக் கொள்ளக்கூடிய இடத்துக்கு தள்ளப்பட்டது. அதனால் கட்சியை அழிஞ்சதில்லை மேற்கு வங்கத்தில். இப்போ இந்த கொங்கு இளைஞர் பேரவை தமிழ்நாடு என்ற அமைப்பு இன்றைக்கும் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குங்களா? அதனுடைய மையங்கள்னு குறிப்பிடுறீங்க, எந்த பகுதியிலெல்லாம் மையங்கள் இப்போவும் நல்ல அது என்னென்னா ஒரு காலகட்டத்தில் சத்தியமங்கலம் மையத்தில் 650 பேர் கையெழுத்து போட்டாங்க. அது என்ன கையெழுத்து போடும் நிகழ்வு? ஒவ்வொரு வாரமும் கூட்டம் நடக்குது. சரி. ஒவ்வொரு வாரமும் மாலை வேளையில் இப்போ சத்தியமய கூட்டம் புதன்கிழமை நடந்துட்டு இருந்தது, வெள்ளிக்கிழமை மாற்றினாங்க, இப்போ ஞாயிற்றுக்கிழமை மாற்றிருக்காங்க. அது அவங்க விருப்பம்தான். மாலை 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்தில் முறையாக கையெழுத்து போட்டுட்டு கூட்டத்தில் உட்காரணும். கூட்டம் முடிவுலேருந்து ஆரம்பம் வரைக்கும் அந்த கூட்டம் நடக்கும், விவாதமெல்லாம் நடக்கும். ஒரு சட்டமன்ற மாட்டா அல்லது ஒரு பாராளுமன்ற மாட்டா ஒரு எந்த பொருள் குறித்து பேசுகிறாங்களோ அது குறித்து விவாதிக்கலாம். எழுந்து அனுமதி கேட்டுட்டு அவங்க பேசலாம். அவங்களுக்கு முழு சுதந்திரம் உண்டு கருத்து தெரிவிக்கிறதுக்கு. விவாதம் நீடித்து நடந்துட்டு இருக்கும். இன்றைக்கும் அது நடந்துட்டு இருக்குது. சத்தியமங்கலத்தில் ஒரு காலத்தில் 650 பேர் கையெழுத்து போட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க அந்த மையத்தில். சத்தியமங்கலம் மையம்ங்கிற ஒரு பகுதியில் எது நடுவமாக இருக்குதோ அந்த மையம்னு சொன்னோம், அந்த இடத்துல கூட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ எண்ணிக்கை அவ்வளோவில்லை, குறைஞ்சிருச்சு. அதுக்கு என்ன காரணம்னா சூழல் தான் காரணம். அரசியல் கட்சிகளுக்கு போனால் பதவி கிடைக்கும், பணம் சம்பாதிக்கலாம், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது எந்த நோக்கம் இல்லாத ஒழுக்கம் கட்டுப்பாடாக இருக்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுல அவங்களுக்கு போர் அடிச்சிருக்கும், எதிர்பார்ப்பு நிறைவேறாத போயிருக்கலாம், அதனால் குறைஞ்சிருக்கலாம். இப்போ சத்தியமங்கலம், அந்தியூர், அன்னூர், சேவூர், குன்னத்தூர், காங்கயம், பெருந்துறை, ஊத்துக்குளி, இந்த பகுதியெல்லாம் இன்றைக்கும் மையம் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ இந்த பிசிஆர் வழக்கு சமீபத்தில் சத்தியமங்கலம் பகுதியில் ஒரு பிரச்சனையாச்சுங்க. அதுபோலவே பிரச்சனை உங்கள் அமைப்பில் பயணித்த ஒருவருக்கும் நிகழுது. ஆனால் அந்த பிரச்சனையை செய்ய வந்தவங்க இவர் உங்கள் அமைப்பில் பயணிக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த பிரச்சனைக்குள்ளேயே வராமல் போயிட்டாங்க. குறிப்பிட்ட ஒரு நபர். என்ன காரணம்? எங்களால் எந்த வகையில் அதை புரிஞ்சுக்கிறது? என்ன ரெண்டு காரணமாக நான் சொல்லுவேன். ஒரு காரணம் என்னென்னா, நீங்கள் அந்த பிசிஆர் சட்டத்தை பயன்படுத்துகிறவங்க மட்டும் இல்லை, அரசியலாக எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறாங்க எல்லா கட்சியிலுமே. இப்போ ஆளுங்கட்சியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க அதை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கணும்னு பார்க்குறாங்க.
சில கட்சிகளுக்கு வந்து அந்த பிசிஆர் தான் அந்த பணம் தரக்கூடிய ஒரு இடமா இருக்குது. ஒரு நல்ல சட்டம் ஆக்சுவலாக அது. ஆனால் அதை தவறாக பயன்படுத்தக்கூடிய 100 விழுக்காடு நல்ல சட்டம் பாதிக்கப்படுறவங்களுக்கு. ஆனால் அதை அச்சுறுத்தலுக்காக பிளாக்மெயிலுக்காக பயன்படுத்துகிறாங்கிறது தான் இப்போ இருக்கிற பெரும்பான்மையான குற்றச்சாட்டு. அது ஒரு பக்கம். இப்போ என்ன செய்தின்னா, எல்லாருமே வந்து நீங்கள் இவங்க மட்டும் இல்லை, மற்ற அரசியல் கட்சிகளும் கூட வந்து பார்க்கும்போது, அரசியல் கட்சி இல்லை, தனி மனிதன் கூட எதிர ஒருத்தனை தாக்குறது அப்படின்னு முடிவு பண்ணால் அவருடைய பலம் என்னன்னு பார்ப்பான், அவருடைய பின்னணி என்னன்னு பார்ப்பான். கண்டிப்பாக. இப்போ ரோட்டில் போகும்போது ஒருத்தன் வந்து வழியில் வந்து வழிப்பறி பண்ணுறான் அப்படின்னு சொன்னாக்க, பின்னாடி 2 பேர் துப்பாக்கியோடு வந்துட்டு இருக்கா, நான் வழிப்பறிக்கு போக மாட்டான். இவன் பின்னாடி யாருமே இல்லை, இவனும் ஒரு அப்பாவி அடித்தா கொடுத்துட்டு போயிடுவானா தான் அடிப்பான். அந்த மாதிரி தான் அவங்களும் வந்து அதை பயன்படுத்துறதை எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா, யாருன்னு பார்க்குறாங்க, தனி மனிதனா அல்லது இவன் வந்து பெயரளவுக்கு ஒரு அமைப்பு வச்சுருக்கானா அப்படின்னு பார்க்குறாங்க. இதை தாண்டி எங்கள் அமைப்பு மேலே என்னென்னா, நாங்கள் தவறான எந்த செயலுக்கும் துணை போக மாட்டோம் அப்படிங்கிறது தெரியும். அதே வந்து எங்கள் அமைப்பில் ஒருத்தன் வந்து ஆரம்ப காலத்திலாம் வந்து 90கள் இறுதியில் தப்பு பண்ணுறான். ஒரு பெண், அது சமூகத்தை சொல்ல வேண்டாம், அவங்க வந்து நர்ஸாக செவிலியராக பணியாற்றுறாங்க. அவங்க வர்றாங்க ஊரில் வந்து, இவன் பின்னாடியே வந்து அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறான். அந்த பொண்ணோட அண்ணா எனக்கு அவர் தெரிஞ்சவர் தான். அவர் நேராக வர்றார், அவர் ஒரு இயக்கத்தில் இருக்கார். அவர் வந்து, அண்ணா இதை சட்ட ரீதியாக எப்படி கொண்டு போகிறது எனக்கு தெரியும், அல்லது நேரடியாக தாக்குதல் நடத்தினாலும் தெரியும், அவன் உங்கள் அமைப்பில் இருக்கான்னு சொல்லிட்டு சொன்னேன், இவர் இப்படி நடந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் புகாராக சொல்லிட்டு போகிறார். சரி, நான் பார்த்துக்கிறேன் தம்பி அப்படின்னு சொல்கிறேன். அவர் சரியாக நடந்துட்டார், சட்டத்தெல்லாம் அவர் பார்க்கல, இதுக்கு தீர்வு என்ன அப்படின்ட்டு. அப்புறம் நாங்கள் அவர் சொன்னதெல்லாம் உண்மையான விசாரிக்கிறோம். 100 விழுக்காடு அவர் சரியாக தான் சொல்லியிருக்கோம், உண்மை தான் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. அப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட நபரை வர சொல்லி நம்ம பொறுப்பாளர்களை நல்லா உதச்சி அவர்கிட்ட இருந்த அந்த அடையாள அட்டையெல்லாம் வாங்கிட்டு, நீ வந்து சத்தியமங்கலத்துக்குள்ளே இருந்தால் வெள்ளை விட போடக்கூடாது, உன்னை அதை சங்கமாக அடையாளம் காட்டு, உன்னை நாங்கள் நீக்கிட்டோங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் ஒரு 4-5 ஆண்டு காலம் வந்து ஊருட்டே வெளியூர் போய் தான் அவருடைய பிழைப்பை நடத்தினார். அப்போது அவங்களுக்கு தெரியும் தவறான நபர்களுக்கு துணை போக மாட்டாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் வந்து நான் நீங்கள் சொன்ன மாதிரி வழிப்பறிக்கு போகிறவங்க கூட பின்னாடி யாருக்குன்னு பார்ப்பாங்க. அப்போ நம்ம அமைப்பை சார்ந்தவங்கன்னு சொன்னால் அவங்க வந்து சரி வேண்டாம் இவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ சில இடங்களில் வந்து நானே அவங்களோட தொடர்பு கொண்டு கேட்பேன், என்ன இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாத்துக்கூடையும் தொடர்பில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்களே சொல்லுவாங்க, அண்ணா ஏதோ 2 காசு வர்றதுக்கான வழினா அவங்ககிட்ட காசு இருக்குது நான் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க அவங்க. அதாவது நாம் இதை ஒரு அரசியலாக தான் பார்க்குறோம். இப்போ அவங்க வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ பாராளுமன்ற உறுப்பினராகவோ ஒரு நகரமன்ற தலைவராகவோ உறுப்பினராகவோ வந்தால் அவங்களுக்கு ஒரு கமிஷன் வரும் இல்லையா, ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கு. பாவம் அவங்க அந்த அமைப்பு அந்த நாள் அது மாதிரி கொண்டு போக முடியல, என்ன பண்ணுறது, ஏதாவது ஒன்று பண்ணணும். பார்த்தா ஏதாவது ஒரு சிக்கலை உண்டு பண்ணி ஏதாவது ஒரு எளியவர்கள் கிடைப்பாங்களா பண்ணுவாங்க. அது ஒரு அரசியல் நடவடிக்கை தான். அதனால் பொதுவாகவே வந்து நாங்கள் இருக்கிறோம்னு சொன்னால் அவங்க மட்டும் இல்லை, எந்த அரசியல் கட்சியும் வராது, பேச்சுவார்த்தைக்கு வந்துடுவாங்க. எங்கள் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, பேசி முடிச்சுக்கலாங்கன்னு தான் வருவாங்க. மோதலைன்னா நாங்கள் மோதி பார்த்துருவோம், விளைவை பற்றியெல்லாம் நாங்கள் கவலையப்பட மாட்டோம். ஆனால் நியாயத்து பக்கம் தான் நிற்போம். அதில் எந்த தவறான செயலுக்கு உறுதியாக போக மாட்டோம். அமைப்பை சார்ந்தவங்களே தவறு செஞ்சால் போய் விழுந்திருக்கால நாங்களே சொல்லுவோம், தப்பு பண்ணிட்டான், ஒரு மன்னிப்பு கட்டுற விட்டுருங்க, ஏதோ ஒரு தடவை மன்னிச்சிருங்க, இனி வந்தால் நாங்களே அவனை பண்ணாத வேலையெல்லாம் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தவறாக வந்து தொட்டால் விடுறதில்லை. அவன் பார்க்கலாம் என்கிட்ட வளம் இருக்குது, நான் அப்படி இப்படி ஆளுங்கட்சின்னெலாம் வந்தால் பார்க்கலாம்டா, ஒன்று ஆளுங்கட்சியும் பார்க்கலான்ட்டு இறங்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பயமே கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் இப்போது என்னதான் அஹிம்சை என்ற போர்வையில் ஜனநாயக ரீதியான அமைப்பாக இருந்தாலும் கொங்கு இளைஞர் பேரவை தமிழ்நாடு அப்படிங்கும்போதே இந்த பகுதிகளில் குறிப்பாக நீங்கள் மேற்குறிப்பிட்ட மையங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த அமைப்பா வேண்டாம்ப்பா, அந்த அமைப்புக்கிட்ட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உருவாகுவதற்கான காரணம் நீங்கள் கொடுத்த பதில்களாக இருக்கும்னு நான் கருதுகிறேன். தயங்கவே மாட்டோம், அதிலெல்லாம் வந்து எந்த இதுவும் இல்லை. அமைப்பு இருக்க வரைக்கும் அப்படித்தான் இருக்கு. நியாயத்து பக்கம் நிற்போம், தவறுக்கு துணை போக மாட்டோம். ஒருத்தன் தவறு செஞ்சுட்டு வந்துட்டு எங்களை அச்சுறுத்துறது அல்லது எங்களை வெள்ளம் நினைக்கிறதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதை நாங்கள் அதுக்காக என்ன விலை கொடுக்க. அமைப்பு நீங்கள் ஆரம்பித்த போது உங்களோடு இருந்த தோழர்கள் இல்லை உங்களோடு இருந்த உறவுகள் இன்றைக்கும் பயணிக்கிறாங்களா? இல்லை, அந்த குறிப்பாக நெருக்கமாக எனக்கு அடுத்த வட்டத்தில் எங்கூட வந்தவங்க பெரும்பான்மையாரும் இல்லை. அவங்க வெவ்வேறு இடங்களுக்கு போய் வெவ்வேறு விதமாக பயணிக்கிறாங்க. எனக்கு வந்து அவங்க மேலே இருக்கிற குறைகள் அல்லது குற்றங்களை சொல்கிறதுல விருப்பம் இல்லை. என்ன காரணம்னா, இப்போ அவங்க எனக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவது, தூற்றுவது, இதெல்லாம் பண்ணி எதிராக இயங்கி கொண்டிருந்தாலும் கூட என்னோட அவங்க பயணித்த நாட்களை நான் பசுமையாக நினைவு கொண்டேன்.
எங்கூட வந்து என்னுடைய வீட்டில் ஒருத்தராக இருந்துட்டு என்னுடைய வீட்டில் சாப்பிட்டு அவங்க வீட்டில் நான் போய் இருந்துட்டு அவங்களுக்காக நான் பண்ணிவிட்டு அவங்களுடைய நல்லது கெட்டதெல்லாம் கலந்ததெல்லாம் என்னுடைய மனசில் தெளிவாக இருக்குது. அதனால் இப்போ கூட வந்து அவங்க வரம்பு மீறி போனால் கூட சட்ட ரீதியான நடவடிக்கைகள் தானே தவிர நேரடியாக நான் அவங்க மேலே எந்த தாக்குதலும் நான் இது வரைக்கும் அனுமதிக்கவே இல்லை. நினைவுகள் உங்களை தடுக்குது. நான் இப்போ கூட சொல்லுவேன், எங்கூட இருக்கிறவங்க அவங்க தப்பு பண்ணுறாங்க, ஆனால் ஒரு காலத்தில் வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அந்த மாதிரி அவங்க எங்கூட இருந்தாங்க போகட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் அவங்கள ஒரு பொருட்டாக நினைக்கல, அவ்வளோதான். காலம் பதில் சொல்லும். இந்த கொங்கு இளைஞர் பேரவை தமிழ்நாடு இந்த அமைப்பு இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு சொல்ல வர்ற விடயம் என்ன? இந்த அமைப்பு இன்னொரு துணைக்கல்வி மன்னிக்கணும், அந்த கொங்கு இளைஞர் பேரவைன்னு ஒரு குறிப்பிட்ட பகுதியின் பேரா இல்லை அது சமூகத்தின் அடையாளமாக குறிப்பிட்ட விருப்பம்? பகுதியின் பேர் தான், சமூகம் அல்ல. இங்கே இன்றைக்கும் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் இந்த அமைப்பில் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் இருந்தார்கள், மற்ற எல்லா சமூகங்களை சேர்ந்தவர்களும் இன்றைக்கும் இருக்கிறாங்க. அதனால் வந்து இது சாதிய சமூகம் சார்ந்த அமைப்பு அல்ல. இந்த கொங்கு என்பது இந்த கொங்கு நிலப்பரப்பனுடைய அடையாளமாக தான் இந்த பெயர் வைக்கப்பட்டது. கண்டிப்பாக அந்த அடிப்படையில் அனைவரும் பயணிக்கிறாங்க. இன்னைக்கு நன்றிங்க. பல்வேறு விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. அடுத்து வரும் நாட்களில் பல்வேறு விடயங்களை பற்றியும் உரையாடுவோம். நன்றி. நன்றி, வணக்கம்.